தலை ஃபுல்லா முடியோட சுட்ட சுட்ட முடியோட போனான் குழந்தை. வெளியே வரும்போது ஒரு வயசான தோட்டத்தோட தானே வெளியே வந்தான். 31 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு இல்ல. போகும்போது இருந்த உலகம் வேற, இன்றைய உலகம் வேற. பேரறிவாளன் சார் வந்து சிறையில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அது நடக்கல. வேற மாதிரி இருக்கிறான் அவன். நான் எதையும் கண்டுக்கிறதும் இல்லை. தெரியதெல்லாம் நீங்க எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். 19 வயசுல போனா 50 வயசு முடிவுல தான் அவன் வெளியே வந்தான். 50 வயசு தாண்டிருச்சு. இனிமேல் ஒரு கம்பானியன் தான் வேணும். ஒரு பெரிய பாடகர்லாம் கிடையாது. இளையராஜா சாயல் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. 77 வயசு ஆகுதுப்பா. இடுப்பு உடஞ்சது, 2 முறை கை உடஞ்சது, ஒரு 2 மாசத்துக்கு மேல கால் உடஞ்சது. வாரானா அம்மா வந்து நின்றுவாங்க. 31 வருஷமா 2 முறை சிறைக்கு போயிருக்காங்க அம்மா. அதிகாரிகள் சொன்னா பயந்துக்குவாங்க, பொம்பளை தானே அப்படின்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தேன். நான் பேரறிவாளனை பார்க்கணும், வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் என்ன கூப்பிட்டு சந்திக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத இவன் வாழ்க்கையை ஏன் இப்படி முடக்கி போவாங்க? விகடன் நேரில் அனைவருக்கும் ஜினத்தின் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள் அற்புதம்மாள் மற்றும் பேரறிவாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சார் வந்து விடுதலையாகி 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருட இந்த சுதந்திர வாழ்க்கை 2 பேருக்குமே எப்படி இருக்கு? கொண்டு வந்தது என்னோட கடமைன்னு வேலை செய்தேன். அவன் பாட்டுக்கு அவன் ஏதோ வேலை செய்யறான். நான் என் பாட்டுக்கு வழக்கம் போல மக்கள் பிரச்சனை எங்க எழுதி இது பண்ணா அங்க போய் நான் இருக்கிறேன். அவ்வளவு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த அனுபவம்? இந்த 4 வருடம் ஒரு 31 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டோம். சிறையில் இருந்து வெளியே வந்து இன்றைய நான் போகும்போது இருந்த உலகம் வேற, இன்றைய உலகம் வேற. இது ரெண்டுத்துக்குமான புரிதல் இருக்கு இல்லையா, அந்த வேறுபாடு இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான ஒரு நாள் தேவைப்படுது. அந்த ஒரு நாளா நான் இதை எடுத்துக்கிறேன். இடைப்பட்ட காலத்துல பெயில்ல நீங்க வந்திருக்கீங்க அந்த மாதிரி டைம்லாம். பட் ஆனா முழு விடுதலைக்கு பிறகு இருக்கிற இந்த வருடம் 4 வருடம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படின்றது நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சு தான் வந்தேன். 2017 தான் முதல்ல வரேன். 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து பரோல் விடுதலைன்றது சாதாரணமா எல்லா சிறைவாசிகளுக்கும் கிடைக்கிற பரோல் விடுதலை கிடையாது. ஏன்னா முழுக்க எங்க வீட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். நிறைய கட்டுப்பாடுகள் தாண்டி வெளியே எங்கேயும் போக முடியாது. யாரையும் சந்திக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அப்ப நெருங்கிய உறவினர்களை தவிர, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர வேற யாரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப ஏறக்குறைய அது வந்து சிறை வாழ்க்கை மாதிரி தான். ஆனா என் குடும்பத்துல இருக்கிற சிறை, அவ்வளவுதான். அதனால சிறை வீட்டுக்கு வந்தாலும் கூட வெளி உலகத்தை பார்க்கிற வாய்ப்பு அப்ப கிடையாது. வீட்டு காவல் மாதிரி வீட்டு காவலே தான். அதனால வெளி உலகத்தை பார்க்கிறதோ, வெளியே என்ன இருக்கு, எப்படி உலகம் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா அதுல கிடையாதுங்க. பெயில்னு வந்த பிறகுதான் மார்ச் 15 எனக்கு பெயில், 9ஆம் தேதி எனக்கு ஆர்டர் ஆச்சு. 2022 மார்ச் 9ஆம் தேதி ஆர்டர் ஆச்சு. 15 எனக்கு நான் பெயில்ல வந்தேன். அதுல இருந்து தான் இந்த உண்மையான சுதந்திர வாழ்க்கை. அம்மா, நீங்க பேரறிவாளன் சார் வந்து சிறையில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நிம்மதியா தூங்குறீங்களா நீங்க 4 வருஷம்? அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது தூக்கம் வர்றதில்லை இயல்பாவே. ஏதாவது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அது வந்து ரொம்ப சங்கடமா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கவலை ரொம்ப பெரிய கவலை இல்லையா? மகன் இப்ப நம்மளோட இருக்காரு அப்படின்னு. அப்படி இல்ல, அவன் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அது நடக்கல. வேற மாதிரி இருக்கிறான் அவன். நான் எதையும் கண்டுக்கிறதும் இல்லை. அப்ப அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அது மாதிரிலாம் போகக்கூடாது, மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்றது சுலபம். ஆனா மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அது கூட ஓடிதான் ஆகணும். வேற மாதிரி தெரியதெல்லாம் நீங்க எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். அது நீங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க, என் மகன் விடுதலையாகி வரணும், அவனுக்கு திருமணம் செய்து பார்க்கணும் அப்படின்றது. அது அம்மாவுடைய விருப்பம். அது எல்லா அம்மாக்களுடைய விருப்பம் அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா நடைமுறை யதார்த்தங்கள், நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. அதை நான் வெளியே வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்கணும். அடுத்து நமக்குன்னு ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா? அடுத்தது வர்றவங்களுக்கு புரிதல் இருக்கணும்.
அடுத்து நமக்கான ஒரு ஏஜ் ஃபேக்டரு, அடுத்தது இந்த வழக்கினுடைய பின்னணி இருக்கு. இந்த புரிதல் எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லைங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி அம்மாவுக்கு எப்போதுமே அந்த ஒரு இல்ல அவன் வருத்தம் சொல்ற இருந்துகிட்டே தான் அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு போய்கிட்டே இருக்குதுன்ற கவலை இருக்கு. வெளியே விட்டதே வயசு போய் தான் விட்டாங்க. 19 வயசுல போனா 50 வயசு முடிவுல தான் அவன் வெளியே வந்தான். ம். வயசை நம்மால் நிறுத்த முடியாது. எங்க இருந்தாலும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். வயசு போதே வயசோட நடக்கலையே அப்படின்ற வருத்தம், ஏக்கம். நம்ம பெருசா சொத்து சேர்த்து வைக்கல. சொத்து இருந்தாலாவது தைரியமா இருக்கலாம். அதுவும் இல்ல. அந்த ஒரு கவலை அதிகமா இருக்கதானே செய்யும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாரு சார் அப்படின்னா திருமணத்துக்கு? சொல்றான் சுய கால்ல நிக்கணும், சுயமரியாதையோட வாழணும், நான் பொருளாதாரம்னு. அவன் பொருளாதாரம் எப்ப சம்பாதிக்கிறது, ம். எப்ப அவன் சுய கால்ல நிக்கிறதுன்னு தான் எனக்கு விளங்கல. நான் அதை கேட்கறதே விட்டுட்டேன். அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா சார்? நீங்க இப்ப அம்மா சொன்னாங்க எனக்கு சுயமரியாதை சொந்த காலில் நிக்கணும்னு, அது அப்புறம் பண்ணிக்கணும். இப்ப திருமணம் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அதுல விருப்பம் இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு, உண்டு. அதெல்லாம் ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்திக்கணும்னு பாக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. வயசுன்றது போயிட்டே தான் இருக்கும். 50 வயசு தாண்டிருச்சு. இனிமேல் ஒரு கம்பானியன் தான் வேணும், ஒரு கம்பானியன்ஷிப் தான் வேணும். வாழ்க்கை துணை வாழ்க்கையமா அது அவ்வளவுதான் இல்லையா? அதனால ஒரு அதுக்கிடையில் நமக்கு அந்த பொருளாதாரமா நம்ம சரியா இருந்துக்கணும் அப்படின்றதுதான். நீங்க வந்து நல்லா பாடுவீங்க. உங்களுக்கு வந்து இளையராஜா சாருடைய குரல் சாயல் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைங்க, அவ்வளவு பெரிய பாடகர்லாம் கிடையாது. டெய்ல ஏதாவது சும்மா பாட சொல்லுவாங்க, அப்படிதான். நான் ஒரு நல்ல பாடகர் கிடையாது. ஆனா அந்த இளையராஜா சாருடைய சாயல் குரல் சாயல் இருக்குன்னா, இருக்கும்னு ஆமா, அந்த இளையராஜா சாயல் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இல்லையா? இப்ப நம்ம இதை இல்ல. பாத்துருவோம். நம்ம எங்களுக்காக ஒரு 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 ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2-3 வரியாவது பாடுங்களேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன், சொல்லம்மா சின்ன பொண்ணே. நன்றி நன்றி. பாடும்போது வேற குரல் இருக்கு. ஆனா அப்படியா? ஆமா, அப்படிதான் இருக்கு. அண்ட் அவரோட சில அந்த டச்சஸ்ல தெரியுது சார், அவரோட சாயல் தெரியுது. இல்ல, அது ராஜா எப்பவுமே நம்ம உள்ள இருக்காரு. சேலம் சிறையில அவன் இருக்கும்போது ஒரு வார்டன் என்னை பார்த்து சொல்லும், என்னம்மா பாடுறாம்மா உன் பையன், நாங்கெல்லாம் பாடின்னு இருப்போம்மா, நேரம் போறதே தெரியுது இல்லைன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அது பேரு எனக்கு என்னன்னு தெரியல. அத நான் கேட்டதில்ல. இவன் வெளியே வந்த பின்னாடி பாடிதான் நான் கேட்டுக்கிறேன். அது நான் பாட சொல்லி கேப்பீங்களா? இல்ல, மகனே, வெளியே வந்த வெளிய இந்த பின்னாடி பரவல்ல பாடுவோம், எல்லாம் பரவல்ல போய் பாடுவோம்ல, பொழுது எல்லாம் சேர்ந்து வீட்டுல நாங்க இரவு எல்லாம் முழிச்சு நிற்போம்ல, அப்ப எல்லாம் அதெல்லாம் நடக்கும். பாட்டு, டான்ஸு, விளையாட்டு, அது மாதிரி. அப்பதான் நான் கேட்டுக்கிறேன். மத்தபடி நான் கேட்டதில்லை. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நல்லா பாடுவாமா உன் பையன், நாங்கெல்லாம் சேர்ந்து பாடுவோம் இரவுல. அவங்களுக்கு இரவு டியூட்டி வரும்போது இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இப்ப என்னம்மா வயசாகுது உங்களுக்கு? 77 வயசு ஆகுதுப்பா. 77. எல்லாருக்குமே ஆச்சரியமா அதுதான். அதாவது வந்து இந்த வயசுலயுமே வந்து மகனோட விடுதலைக்காகவும் சரி, சமூக பிரச்சனைக்காகவும் சரி, அந்த ஒரு சுறுசுறுப்பு இந்த வயசுலயும் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல, இப்ப எனக்கு மந்தமாயிடுச்சோன்னு எனக்கே ஒரு கவலையா இருக்கு. இல்ல. ஒவ்வொன்னும் உடையும், ஒவ்வொன்னும் சரி பண்ணிக்குவேன். இடுப்பு உடைஞ்சது, 2 முறை கை உடைஞ்சது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கால் உடைஞ்சது. அப்படி அப்படியே சரி பண்ணிக்குவேன். நடக்க கூடாது, ஓய்வா இருக்கணும்னு வாங்க. இது ஸ்ட்ராங்கா இருக்க. ஆமா, யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, மா கொஞ்சம் வயசாகுதுமா, கொஞ்சம் உட்கார மறுச்சுன்னா, என்ன நீ உட்கார சொல்ற, உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். இவங்க முழுக்க திராவிட கழகம். எங்க தாத்தா இவங்க எல்லாமே வந்து பெரியார் வழியில வந்தவங்க. அதனால இயல்பாவே அவங்களுக்கு அந்த களத்துல இறங்கணும், போகணும், மக்களுக்காக போராடணும் அப்படின்னு பொது பிரச்சனைகள்ல. ஆமா, இந்தி எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், மற்ற ஈழத்தமிழர் பிரச்சனைகளா இருக்கட்டும், இடஒதுக்கீடு பிரச்சனையா இருக்கட்டும், போறதுக்கு முன்னே நான் 2 முறை சிறைக்கு போயிருக்காங்க அம்மா. ஆமா, வேலூர் சிறையில இருந்திருக்காங்க. 15 நாள் ஈழ பிரச்சனை இருந்திருக்கிறாங்க. அதனால அது எனக்கு வந்ததுன்றது அதுக்கப்புறம் இடையில வந்ததுதான். இயல்பாவே இருக்கு அவங்களுக்கு. அதனால அது பேரறிவாளன் சார் வந்து சிறைக்கு போகும்போது வாலிப வயது. இப்ப வரும்போது 2 பேருக்குமே வந்து நிறைச்ச பார்க்க முடியுது நமக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த மாற்றங்கள், அது எப்படி பாக்குறீங்க 2 பேரோட வாழ்க்கையிலுமே கேட்கிறேன்.
அவர் சின்ன வயசுல போனதுக்கும் இப்ப வரும்போது அவருக்குமே அப்படி நிறைய இல்ல, முடிகள் இருக்கு. சின்ன பையனா அப்படியே ஒல்லியா தலை ஃபுல்லா முடியோட சுட்ட சுட்ட முடியோட போனான் குழந்தை. வெளியே வரும்போது ஒரு வயசான தோற்றத்தோட தானே வெளியே வந்தான். 50 வயசுன்னும் போது 51 நெருங்கும் போது வெளியே விடுறாங்கன்னா 31 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு இல்ல. எனக்கு என்னன்னா இளைஞர்கள் எப்படி இல்லாமோ இருக்கிறான். ஒண்ணுமே இல்லாத இவன் வாழ்க்கையை ஏன் இப்படி முடக்கி போடணும்? இப்படி முடக்கி போட்டவங்கள நம்மால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய இருக்கும். ஆனா அதுக்கான வழி நமக்கு தெரியல. இவன் உயிர் மீண்டா போதும் அப்படின்ற ஒரு அந்த போராட்டம் தான் ஓடிக்கிட்டு இருந்தமே தவிர, அதை தான் மக்களை ஒருங்கிணைச்சது, மீடியா ஒருங்கிணைச்சு எல்லாமே அதை நோக்கி தான். ஏன்னா அவன் போட்டுட்டு சொல்றான், நாங்க அமிச்ச மெசேஜ் போய் சேரல. தூக்குல போட்டுட்டு அப்சல் குரு கூட அப்படிதான் சொன்னாங்க, நாங்க அமிச்சோம் முதல்ல போய் சேரல அப்படின்ற மாதிரி. இப்படி எதனா பண்ணிவிட்டான்னா அப்புறம் நம்ம போராடி பயனே இல்லை. அத ஒரு உயிர்க்காக தானே நம்ம போராடுறோம். அதனால அதை நோக்கி மட்டுமே நம்ம செயல் இருக்கணும் அப்படின்றதுல குறியா இருந்தேன். அது மட்டும்தான் நாம செய்யணும். உள்ள உயிரோட வந்தா போதும், வேற எதுவும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு. ஆரம்பத்திலயும் நான் எல்லாருக்கும் பொதுவா தான் இருந்தேன். அந்த இருக்கிற 26 பேருக்கும் பொதுவா தான் இருந்தேன். நிறைய பேர் அன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள இருந்த 26 பேருக்கும் ஆதாரம்ன்றது அம்மா மட்டும்தான். ஆமா அம்மா எல்லாம் மட்டும்தான் இயங்குவாங்க. அது யாரா இருந்தாலும், அது இன்னும் சொல்ல போனா அம்மாவுடைய உதவியை பெறாதவர்கள் உள்ள யாரும் இல்லைன்றதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அம்மாவுடைய பங்களிப்பு ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த சிறைக்குன்றது மாதிரிதான். எல்லாருமே போற இடம் இல்லைன்ற மாதிரியே நினைச்சிருந்தாங்க எல்லாரும். எனக்கு அப்படி இல்லை. நான் போனேன்னா கூட சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஐயோ ஜெயிலியா அப்படின்னுவாங்க. அவன் சாப்பிட்றான், அவன் உயிர் வாழ்கிறான், நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அவன் அனுபவிக்கிறான் போது நாம ஏன் வித்தியாசமா நினைக்கணும் அப்படின்ற மாதிரி இயல்பா இருக்கணும். ஏன்னா இன்னொன்னுமா, இப்ப பொதுவாவே நம்ம நாட்டில எடுத்துக்கலாம். பொதுவாவே மக்கள் மத்தியில வந்து அது படிச்சவங்களும் படிக்காதவங்களும் எல்லாரும் ஆகட்டும், நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். விசாரணைனாலே ஒரு ஆமா. அச்சம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கு. எதுவுமே இல்லை. ஒண்ணுமே செய்யல, குழந்தை மேல பழிய போட்டாங்க, அதை துடைக்கணும். இது ஒரு விபத்து. இந்த விபத்து வந்து மனித வாழ்க்கையில யாருக்கெல்லாம் நடக்கலாம். அந்த புரிதல் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் யாருக்கு இருக்குது. நம்ம நீதிமன்றம் சிறைக்குள்ள இருந்திருக்கோம் இல்லையா? நான் பல சிறைவாசிகளை பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் விபத்து தான். பெரும்பான்மையானவர்களுக்கு விபத்து தான். அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் இல்ல அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு. ஒரு 10% தான் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இல்ல சொல்றேன் இல்லையா, தொழில்முறை குற்றவாளிகள், திரும்ப திரும்ப அந்த மாதிரியான செய்யறவங்க. அதனாலதான் நான் மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்ததே. தவறுதலா பண்றதுதான், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி பண்றதுதான். வசப்பட்டு பண்றதுதானே. நம்ம ஊர்ல பெரும்பாலும் அப்படிதான். யாரும் வந்து அப்படி நான் பார்த்த சிறைகள்ல அப்படி யாரும் இல்ல. அந்த நேரத்துக்கு கோவம், அந்த நேரத்து உணர்ச்சி வசப்படுதல், அதுதான். அது நம்ம தவறா ஆயிருது. ஒரு தவறு ஆயிருதுன்னும் போது அவன் அன்றைய வரையும் வாழ்க்கையை நல்லதான் வாழ்ந்திருப்பான், இயல்பா தான் வாழ்ந்திருப்பான், ஒரு நல்ல மேம்பட்ட வாழ்க்கையா இருந்திருக்கும், நாகரீகமான திடீர்னு வாழ்க்கையா ஒரே இருந்திருக்கும், நாள்ல மாறிடும். ஒரு நல்ல வாழ்க்கை மாறிடும். ஆனா அதுக்காக நம்ம அவனை ஒரு தீண்டத்தகாதவனா ஒதுக்குறதோ, ஏன்னா அந்த குணம் எல்லாருக்குள்ளும் இருக்கு, அந்த கோபம் எல்லாருக்குள்ளும் இருக்கு, அந்த உணர்ச்சி வசப்படுதல் எல்லாருக்குள்ளும் இருக்கு. அதுக்கப்புறம் வருந்தவும் செய்யறாங்க. ஆமா, அது வருந்தவும் செய்யறாங்க இல்லையா, அவங்க வருந்தவும் செய்யறாங்க. அதை இந்த சமூகம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு இருக்கு இல்லையா. யாரும் சிறைக்காகவே சிறைக்குள்ளே பிறக்கல. நேற்று வரையும் நம்ம சமூகத்தில் இருந்தவன் தான். திடீர்னு அந்த ஒரு சம்பவத்தினால அவன் வந்து சிறைக்குள்ள போறான், அவ்வளவுதான். மீண்டும் அவன் அந்த சமூகத்துக்கு வந்து வாழணும், அந்த வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அவனை தயார்படுத்தணும், பக்குவப்படுத்தணும் அப்படின்றத அந்த சிறைன்ற அமைப்பு நாம இப்ப வச்சுக்கணும். இப்ப மாறி இருக்கு, அந்த பனிஷ்மெண்ட் தியரியே மாறி இருக்கு இல்லையா. முதல்ல வந்து பழி வாங்குறதா இருந்தது, இன்றைக்கு அப்படி இல்லை, சீர்திருத்துறதா இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம ரிஃபார்மேட்டரி தியரி தான் இன்னைக்கு இருக்கு. நிறைய தலைவர்கள் கூட என்ன கேட்டுக்கிறாங்க, சிறைக்கு போறாங்களே என்னம்மா சொல்றீங்கன்னா, அவங்க குடும்பங்கள் அவங்களோட இருக்கணும்பா, குடும்பங்கள் வெறுக்க கூடாது. முதல்ல எவ்வளோ பெரிய தலைவர்கள் போராடினாலும் குடும்பம் வந்து அந்த அந்த சிறைவாசிய நேத்து வரைக்கும் நம்மோட இருந்தவன், அவனை தள்ளக்கூடாதுன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் சொல்லுங்கப்பா, எல்லா சிறைவாசியும் நல்லா இருப்பாங்க, எல்லாரையும் மீட்க முடியும். குடும்பம் முதல்ல அவன் பின்னால நிக்கணும். இப்ப நீங்க அவர் 26 பேருக்கும் சேர்த்து நீங்க வந்து ஆதரவு இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க முன்னாடியே சொன்னீங்க எனக்கு அந்த அச்சம் இருந்ததே இல்லைன்னு சொல்லி. ஆனா அற்புதமால் அப்படின்னா வந்து அந்த ஜோல்னா பயம், அம்மா மாட்டிட்டு பார்க்காத அரசியல் தலைவர்கள் கிடையாது எல்லா இடத்துக்குமே. அந்த அந்த வலிமை எங்க இருந்து வருது உங்களுக்கு? அது எல்லார்கிட்டயுமே போராடினா சோர்வு ஏற்படலையா ஒரு கட்டத்துல? பெண்ணியம் அப்படின்றத பெரியார படிச்ச பின்னாடிதான் எனக்கு தெரிய வந்தது.
பெண்கள் நினைச்சா எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு நியாயமான ஒரு கோரிக்கையும் இருந்தது. என் பையன் தப்பு செய்யல அப்படின்னும் போது அதை விட்டு கொடுக்க கூடாது. அவன் போடுற பழியெல்லாம் நம்ம ஏத்துக்க கூடாதுன்ற அந்த பிடிவாதம் இருந்தது. நாம செய்யலாம் அப்படின்னு. நாம் தப்பு செய்யாத போது யாரை பார்த்தும் ஏன் அச்சப்படணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்தது எங்க போனாலும். அச்சம் ஒரு பக்கம்மா. இன்னொன்னு வந்துட்டு எப்படி இருந்தாலும் வெளியே மீட்டு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நினைத்த ஒரே ஆள் நீங்க தான். ஒரு நாள் கூட சோர்ந்து உக்காரல. அதான் உட்கார்ந்து இருந்தா ஆமா. பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அவங்க எத்தனையோ காரணம் சொல்லிப்பாங்க. இவங்களை கொண்டு புதைச்சிட்டு அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. மக்களும் ஏத்துப்பாங்க, எல்லாரும் ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட வழக்குகள் இல்ல, நம்ம இப்ப இந்த பார்த்திருக்கோம். இந்த அது இந்த மாதிரிதான் இந்த இருக்கு இல்ல இந்த இப்ப வழக்கிலேயே பெரிய பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருடைய குடும்பங்கள்ல அவங்களே விலகி ஒதுங்கினவங்களா இருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களை ஒதுங்கி இருந்தவங்களா இருக்காங்க. இப்ப நல்ல வாய்ப்பா எனக்கு இருந்த ஒரு பெரிய பலம் என்னன்னா அம்மா அவனுடைய பலம். அடுத்தது எங்க குடும்பத்தினுடைய புரிதல் மொத்தமா. அப்பா அல்லது அக்கா, தங்கச்சி அல்லது எல்லாருமே இவனுக்கு இருக்கிற பாசமா எங்க இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பொதுவா. அதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி இந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட குடும்பமா நாங்க அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு புரிதல் இருந்தது. இது வந்து தவறு நடந்துருச்சு, இது காவல்துறை பொய்யா வழக்கு போட்டிருக்குது, இந்த போராட்டத்துல நியாயம் இருக்குது, அம்மாவுடைய பயணத்துல நியாயம் இருக்குன்னு. 19 வயசுல வந்து பொதுவாகவே சொல்றேன், நமக்கு வந்து இந்த சமூக நிகழ்வுகள்லாம் புரியிற வயது அது. அப்பதான் வந்து என்ன நடக்குதுன்றதெல்லாம். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி நீங்க சிறைக்கு செல்லும்போது வந்து சிறை பத்தியும் சரி, காவல்துறை, நீதிமன்றம்ல உங்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சு அந்த காலத்துல? எனக்கு எந்த புரிதலுமே கிடையாது. சொல்லப்போனா முதல்ல 8 நாள் எங்களை வந்து இல்லீகல் கஸ்டடின்றது எனக்கு தெரியாது. அதுக்கு பேரே இல்லீகல் கஸ்டடின்றது எனக்கு கஸ்டடிக்கு வந்த பிறகு தான் தெரியும். 11ஆம் தேதி கூட்டிட்டு போனாங்க. 24 மணி நேரத்துல நீதிமன்றத்தில் முன்னாடி ஆஜர்படுத்தணுன்றது ஒரு சட்டம் விதி. ஆனா அது நமக்கு அந்த அறிவு கிடையாது. அப்ப 11ஆம் தேதி கூட்டு போனது 19ஆம் தேதி தான் கொண்டு போறாங்க செங்கல்பட்டு. வெளிப்படுத்துறதே. அப்ப நானும் நண்பர் அவர் ராபர்ட் பயஸ் நம்ம வழக்குல அவர் நீண்ட காலமா இருந்தனால நண்பர் ஆயிட்டார். அதுக்கு முதல்ல எனக்கு தெரியாது அவரை. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு 31 ஆண்டுகள் பழகிட்டோம் இல்லையா உள்ள. அவரும் நானும் ராபர்ட் பயாஸ் எங்களை ஒன்றா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறோம். என்னன்னா 2 பேருக்குமே என்ன கற்பனை இருந்ததுக்குன்னா விடுதலை பண்ண போகிறாங்க, நீதிமன்றத்தில் எடுத்து போய் விடுதலை பண்ணிடுவாங்க அப்படி. ஏன்னா புரிதலே நமக்கு அப்பதான் கஸ்டடி எடுக்க போறாங்கன்றது, லீகலா கஸ்டடி எடுக்க போறாங்கன்றதே நமக்கு அப்பதான் தெரியுது. அவ்வளவுதான் புரிதல். நமக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. அது புரிஞ்சுக்கிறதுக்கு மெல்ல மெல்ல உள்ள போய் அப்புறம் புத்தகங்களை சட்ட புத்தகங்களை படிச்சு வழக்கறிஞர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கறிஞர்கள்ட்ட வாங்கிட்டு அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். புரிஞ்சுக்கிட்டாலும் கூட முழுமையா புரிஞ்சுக்கிட்டோமான்றதுலாம் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் தான். நம்மளுது அவ்வளவு சாதாரணமா புரிஞ்சுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் ஆயிடுச்சு நாம எப்படி ஒரு வலைப்பின்னலுக்குள்ள சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது. தாயோடைய போராட்டம், அவங்களுடைய மன உறுதி எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க உங்க மூலமா தெரிய வந்தது. ஸோ நம்மளுடைய இந்த குணம் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து மதிப்பே இல்லை, இந்த கண்ணீருக்கு வந்து ஒரு விலை மதிப்பே இல்லைன்றது நீங்க எப்போ உணர்ந்தீங்க? நீங்க இப்ப கூட உணர்ந்தனாலும் எனக்கு தெரியல. என் வேலை நான் செய்தேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்தேன், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இது வருங்கால குழந்தைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு தைரியமா இருக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ ஒரு உதாரணமா இன்னும் சொல்லப்படல. இதே ஒரு ஆண் இது மாதிரி செய்திருந்தாருன்னா இது வரைக்கும் அவரை பிரபலப்படுத்தி இருப்பாங்க, அவரை பத்தி பதிவுகள் வந்திருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். பெண்ணுன்றதுனால நம்மள புறக்கணிக்கிறாங்களோ, என்னதான் பெரியார் பூமினாலும் எல்லாம் நேர்ல பார்க்கும்போது பாராட்டுறாங்க, புகழறாங்க, அம்மா நீங்க செய்த மாதிரி யாரும் செய்ய எல்லாம் சொல்றாங்க. பதிவு எங்க? வருங்கால சந்ததிகள் என்ன தெரிஞ்சுக்குவாங்க? அது இருக்கணும் இல்ல. போற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது போறோம், இயங்குறோம் இல்லையா, நம்ம யாராவது பார்க்க போறோம், சந்திக்க போறோம் அப்படின்னா ரொம்ப அன்பா தான். இதுவரையும் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மனிதனையும் முகம் சுழிச்சு நான் பார்த்ததில்ல. ஒண்ணுன்னு தெரியாம இருக்கும், அல்லது தெரிஞ்சிருந்தா அந்த பாசமான இதுதான் இருக்கும். அந்த பாசம் எங்கேருந்து வருது அப்படின்னா அம்மான் வழியா தான் வருது. எனக்கு அம்மா எப்படி போறேன்னாங்க தெரியுமா, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எல்லா இடத்துலயும் அம்மாவுடைய அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. இம்ப்ரெஷன்னா இப்ப நாங்க போனா இப்ப வீட்டுக்கு போறேன், திடீர்னு போனேன், வா கீதான்னு அக்கா இருக்காங்க நம்ம எழுத்தாளர், அவங்க வீட்டுக்கு போனவொடனே அம்மா வந்தாங்களா, அறிவு வந்தாங்கன்னா ஒரு நாள் நீ ஒரு புத்தகம் ஒண்ணு கேட்ட, கால்டுவேலுடைய புத்தகம், இந்த மொழியை பற்றி அவருடைய ஆய்வு நூல் பற்றி கேட்டிருந்தேன். நான் சிறையில் போய் கேட்டிருந்தேன். அதை தேடி பிடிச்சி அந்த இங்க வந்தாங்க, இங்க தானே செல்ஃப்ல இருந்தது. இப்படி திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போறேன், அம்மா வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க, நைட்டு போனா 11:30 மணிக்கு அந்த இடத்துல தனியா நின்னுக்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா.
இது வந்து இந்த விடுதலைக்கு பிறகு என்ன சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அறிவு, அம்மாவுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப அதிக பாசம். ஐயோ! கண்டிப்பா எனக்கு அம்மாவுக்கு தான் அம்மா மேல தான் பாசம் வைக்கணும். ஆனா அம்மாவுடைய உறுதியும், அம்மாவுடைய உழைப்பும் தான் இதுல இருக்கு. நான் சிறைக்குள்ள இருந்தவன் மட்டும்தான். சிறைக்குள்ள இருந்தேன். இந்த சிஸ்டத்த புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் போல கைட் பண்ணேன். எப்படி இருக்கணும் அப்படின்றது. மற்றபடி இந்த சமூகத்துல அது எதிர்கொண்டது எல்லாமே அம்மா தான். அப்ப அம்மாவுக்கான அந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அம்மாவுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. இது ஒரு மலைப்பான உழைப்பு. இன்னும் சொல்லப்போனா ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பகுத்தறிவாதி இருந்தாலும் சொல்றேன், இது ஒரு மிராக்கிள். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஆனா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னாரு விடுதலையான உடனே. அந்த மிராக்கிளை சாதிச்சது வந்து அம்மாவுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பு விடாமுயற்சி தான். நீங்க எனக்கு அப்படி ஒரு தெரியல. நீங்க ஒரு நாள் இப்போ நீங்க சிறைக்குள்ளே சொல்லுவாங்க, நம்ம சேலம் சிறையில் இருக்கும்போது தொழில் கூடங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தொழில் கூடத்துக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார். அப்போ நான் மனுவுக்கு போவேன். மனுன்னா நேர்காணல், இன்டர்வியூக்கு. நான் போனா அவர் எதிர்த்தாப்புல வருவார். வரும்போது சொல்லுவார் கரெக்டா, இன்னைக்கு வியாழக்கிழமைப்பா அப்படின்னு போவார். ஏன்னா அம்மா வந்தாங்கன்னா அது வாரமான வியாழக்கிழமை அப்படின்றது அவரு சொல்லுவார். அவர் ஃபோர்மேன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பதிஞ்சிருக்கு உங்களுக்கு. நீங்க சிறைக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிறைவாசி வந்துட்டான்னா பெரும்பாலும் புறக்கணிப்பு இருக்கும். பாசமா இருந்தாலுமே வருஷம் மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போன உடனே மாசத்துக்கு 1 நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே ஒரு 3 மாசம் ஒரு முறை 4 மாசம் ஒரு முறை வருவாங்க. இல்லை யாரும் தவறு இல்லை, வாழ்க்கை போராட்டம் அப்படிதானே, எல்லாருக்கும் வெளியே அப்படி போராட்டம். அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை, அப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் தண்டனை ஆயிடுச்சுன்னா, காலம் முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்பா உனக்கு பரோல் கிடைக்குது, நீ பரோல்ல வந்துக்க, நான் எதுக்கு ஜெயிலில் வந்து பார்க்கணுன்றவாங்க. ஆனா சிறையிலேயே என்ன இதுல அம்மாவை பற்றி என்ன ஒரு எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும்னா, வாரானா அம்மா வந்து நின்றுவாங்க அப்படின்றது. எது 31 வருஷமா அது வந்து அந்த உறுதி இருந்தால் தான் அது வரும். அது இல்லைன்னா எனக்கு என்னன்னா, அந்த மனுவுக்கு போனாதான் இவனை வெளியே கூப்பிட்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருப்பான், கம்பிகளுக்குள்ளவே இருப்பான். என்னவா இருந்தாலும் போயிடணும், அப்பதான் அவன் வெளியே வருவான், வெளிக்காற்ற சுவாசிப்பான், ஏதோ ஒன்ன பார்ப்பான், பேசணும் அப்படின்றதுனால எவ்வளவு முடியலன்னாலும் போயிடுவேன். அந்த வாரானா போயிடுவேன். பூந்தமல்லியில இருக்கும் போதெல்லாம் வாரன்றதெல்லாம் கிடையாது, கோர்த்தி அப்பெல்லாம் இல்லையா அப்ப போயிடுவேன். ஏன்னா அனுமதிக்க மாட்டாங்க, போயிடுவேன் என் பாட்டுக்கு. நான் சொல்லுவேன் இவங்க அப்பா கிட்ட, நான் போனோம், நான் போய் குழந்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு வர அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு. என் பாட்டுக்கு நான் உடனே எல்லாம் செய்யறதெல்லாம் செய்துட்டு பை எடுத்து மாட்டிக்கின்னு இவனுக்கு கொண்டாண்டெல்லாம் எடுத்துக்கின்னு வந்துடுவேன். இவனுக்கு பத்திரிக்கை அதெல்லாம் தேவை அவசியம்ன்றதுனால அதுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிறோம் இவனுக்காக. உலகம் தெரியாம இருந்துடக்கூடாது. ஆனா சிறைக்குள்ள அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் போராடி தான் இவனுக்காக அதையும் இது பண்ண வச்சு. ஆமா, கொடுக்கணும், அவனுக்கு தெரியணும், அவன் படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்லம்மா அதெல்லாம் இல்லம்மா ரூல்ஸ் இல்லைன்னுவாங்க. அதெல்லாம் ரூல்ஸை பத்திலாம் எனக்கு தெரியாது, அவன் படிச்சு ஆகணும் அப்படின்னு. அது அப்டேட் ஆகல அந்த காலத்து. நீங்க வந்து எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, பிளிட்ஸ் கொடுக்கலாம், சுதேசமித்திரன் கொடுக்கலாம் அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அது அந்த காலத்துல இருந்தது அப்படி எழுத. நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க? மேலும் அதிகாரிகள் சொன்னா பயந்துக்குவாங்க, பொம்பளை தானே அப்படின்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தேன். பயந்துருவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு. நாம அப்படி பயப்படுன்றதே அவசியம் இல்லை. நம்ம இதுக்கு செங்கல்பட்டு சிறையிலன்னா இவனுக்கு வாங்கின புத்தகங்கள் பொருள்களோட அவங்க மாமா போயிட்டாரு, அக்கா புருஷன் போனாரு, வாங்க மாட்டேன்ட்டாங்க, அப்படியே எடுத்துன்னு வந்தாரு. அடுத்த வாரம் அப்படியே கொண்டு போனேன், சண்டை போட்டான். நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் வாங்கி இவனுக்கு படிக்கணும்னு கொடுத்து அனுப்புறேன். அதை நீங்க எப்படி திருப்பி அனுப்புங்க? எனக்கு தெரியாது, வாங்கிதான் அவனு, இதெல்லாம் அனுமதி இல்லம்மா, நாங்க எனக்கு நான் கொடுத்துக்கின்னு தாங்கிறேன். மகனுக்காக போராடுறீங்க, சமூக பிரச்சனையும் போராடுறீங்க, சில வயசுல இருந்தே இருக்கு. இடையில குடும்பத்தையும் கணவர் வந்து ஒத்துழைச்சாருன்னு சொன்னீங்க, பண்ணுமான்றாங்க. குடும்பத்தை எப்படி சமாளிச்சீங்க? பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்க அக்காவுக்கு திருமணம் ஆச்சு, தங்கச்சிக்கு திருமணம் 91 அக்காவுக்கு திருமணம் ஆகுது. அக்கா குழந்தைங்களை 2 பேரையும் அம்மா தான் வளர்த்தாங்க. குழந்தைய தூக்கிட்டு வருவேன் எல்லா பொருளோடையும். ஏன்னா இவங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும் சிறையில மகிழ்ச்சியா இருப்பாங்க, அந்த குழந்தைங்களோட விளையாட உள்ள கொடுத்துட்டேன்னா போகும்போது வாங்கிட்டு போவான் அந்த குழந்தைங்கள. அவங்க குழந்தைங்க எங்கிட்ட விளையாட, அக்கா பசங்க என்னோட விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம் அதுங்க எப்படி சமாளிச்சீங்கன்னு கேக்குறேன் குடும்பத்தை. காலையில எழுந்திருப்பேன், 4:50க்கு ட்ரெயின் அங்கிருந்து ஜேபி வரும், அதில் தான் வருவேன் மோஸ்ட்லி. காலையில எழுந்த உடனே சோறு ஆக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் நானே பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு வந்துருப்பேன். அவங்க எல்லாம் தூங்குவாங்க.
4:30க்கெல்லாம் இப்பெல்லாம் விளக்கெல்லாம் இருக்கு நிறைய, அப்பெல்லாம் விளக்கே கிடையாது. இருட்டிலே எம்பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கின்னு வருவேன் ஸ்டேஷனுக்கு. நிறைய பேர் இவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ணி மட்டும் தனியா போறாங்கன்னா அந்த பெட்டியில, லேடிஸ் பெட்டியில யாருமே இருக்க மாட்டாங்க. வாணிம்பாடி வர வரைக்கும் நான் மட்டுமே இருப்பேன். என்னன்னா எதுனா நடந்தா என்னன்னா பண்ணுவீங்க, அது மாதிரிலாம் யார் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னா அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். போனோம், காலியாக்குது, ஏறனியா உக்காந்தியா போய் சேரணும். எல்லாம் தூக்க மாட்டேன். அதை தூக்கின்னு அந்த குழந்தைங்களையும் எடுத்துக்கிட்டு, குளிரா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இவங்க உள்ள மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேன். பொருளுங்க நிறைய வாங்கின்னு போனோன்னு ஆசை இருக்கும். பொருளாதாரம் இடம் கொடுக்கல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கின்னு போவேன். இல்ல அப்ப வந்து சாப்பிட்ற பொருள் அனுமதியும் கிடையாதுங்க. அப்ப ஆரம்பத்துல ஒரு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேல வந்து சாப்பிட்ற பொருளும் வாங்கிட்டு வர முடியாது. அவங்க தான் வாங்கி தருவாங்க. அந்த பொருள் தான் வாங்கணும். அப்படி பணம் கொடுக்கணும், பணம் மட்டும் கொடுக்கணும். பணம் போட்டுடணும். பணம் எங்க போட்டா இதுல அக்கௌண்ட்ல பிசிபில போட்டாக்கா அவங்க வாங்கி கொடுப்பாங்க. சிறையில உணவுகள் எப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டது? சிறை உணவு தான். தரம் இல்ல தரம் கேக்குறாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சிறை உணவு எப்படி சிறை அவ்வளவுதான் இருக்கும். சிறை வந்து சாதாரண இதுதானே. இவனுக்கு பருப்பு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க தீஞ்சு போன வாசனையோட தான் பருப்பு சாம்பார் கிடைக்கும். அத சொல்லவே மாட்டான். நீங்க கேட்கவே மாட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்கன்னு? எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்ல, அத கேட்டு நான் ஏன் நோக அடிக்கணும்? அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னா நான் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, நல்ல உனக்கு சாம்பாரா போடுறாங்கடா உள்ள அப்படின்னுவாங்க. அப்படி அப்படி கேலி பண்ணிட்டு அப்படி சமாளிச்சுட்டு வந்துட வேண்டியது. சாப்பாடு அசைவம்னா கூட வந்து பெரிய உணவு பெரிய நாட்டம் இல்லைங்க. அப்படிங்களா? எப்போதுமே அதெல்லாம் நான் எது போனாலும் சாப்பிடுறேன். பசிக்கு ஏதாவது சாப்பிட்டா எது கிடைக்குதோ நம்ம வீட்டுல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையுமே அதுதான். எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுருவேன், அவ்வளவுதான். அதனால ஒண்ணும். இப்ப இடையில நீங்க பரோல்ல வந்தது பெயில் வரும்போது அப்ப என்ன அம்மா கிட்ட விரும்பி சாப்பிடுவீங்களா? தோசை விரும்பி சாப்பிடுவேன். கிடைக்காது தோசை, தோசை கிடைக்காது இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் இயல்பா சின்ன வயசுல இருந்தே தோசை பிடிக்கும். எங்க அப்பா எப்படா கடையில போய் தோசை வாங்கிட்டு சொல்லுவாருன்ற மாதிரி இருக்கும். மசாலா தோசை, மசாலா தோசை அப்படி. இங்க நீங்க வந்த போது தோசை தான் அம்மா கிட்ட விரும்பி. கடைக்கு போனா முதல் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தோசை தான். அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? தக்காளி தொக்கு நல்லா வைப்பாங்க. அது இல்லாம மட்டன் நல்லா செய்வாங்க. அதே மாதிரி சேப்பங்கிழங்குல போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. இதெல்லாம் அம்மாவுடைய டிஷஸ்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச. ஏதோ இருக்கிறத வச்சு செய்வோம்ப்பா. சார் சொன்னாங்க தோசை எனக்கு ரொம்ப கிடைக்காதாங்க, அதனால அம்மா கிட்ட விரும்பி சாப்பிட்டேன்னு சொல்லி. சோ ஒன்னா மகனோட சாப்பிடுறது எப்படி இருந்துச்சு விடுதலைக்கு பிறகு சொல்றேன்? ஏன்னா இடையில வந்துட்டு போனாங்க, அப்ப கூட வந்து திருப்பி நம்ம பையன் திருப்பி போயிடுவாங்களேன்ற ஒரு சோகம் இருக்கும், ஒரு துன்பம் எல்லாமே இருக்கும் நமக்கு. பட் இது வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் கிடையாதுப்பா அப்படின்னு வரும்போது முதல் தடவையா வீட்டுல அப்படி உட்காந்து சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பரோல்ல வரான்னா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். இவன் தான் வாசப்படி விட்டு வெளியே வர முடியாதே தவிர வராங்கல்ல முதல்ல, அது அரசு பொறுத்து அது மாதிரிலாம் அமைஞ்சது. ஏன்னா போலீஸோட வளையம்ன்றது ரொம்ப அந்த ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லைங்களா? சோ அது இப்ப வந்தாலும் இப்ப ஆரம்பத்திலே சொன்னார் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டு காவல் மாதிரி தான். என்னால வெளியே போக முடியாது. அது அரசு பொறுத்து அவங்களா ஏற்படுத்திக்கிற அந்த இதுவை பொறுத்து. அதான் சொல்றேன்னு, எதுவும் சட்டத்துக்குள்ள அடங்காது, ஆனா சட்டம் சொல்லுவாங்க. அந்த பாதுகாப்பு வளையம்ன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். காவலர்கள் வாசல்லே இருப்பாங்க. காவலர்கள் வாசல்லே இருப்பாங்க. இவன் வெளியே வர முடியாது. இதுனா நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும் காவலர்களுக்கும் எனக்கும். இவன் ஏமா பொறுமையா இருன்னுவான். நம்மால முடியாது. இவன் அவங்க அதிகாரம் பண்ணும்போது நம்மால அதை பார்த்துக்கணும், சும்மா இருக்க முடியாது. நான் இயல்பா சொல்லுவேன், அப்புறம் சொல்லிடுவேன், உன் வேலையை நீ பாக்குற, என் வேலையை நான் பாக்குறேன், உனக்கு எனக்கும் ஒண்ணும் இல்லை அப்படின்னுடுவேன். நான் கேட்டேன், இவனுக்கு விடுதலைன்னும் போது நீங்கெல்லாம் இப்படியே வந்து காவல் இருப்பீங்களாப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டே சொன்னார், அப்ப நாங்க ஏமா வரப்போறோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்பா இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு. சாதாரணமா தான், வேற ஒண்ணும் இல்லை. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டோம் தான். அவ்வளவு கெடுபிடி பண்ணுவாங்க. ஒரு மருத்துவர் பார்க்க வந்தாரு, அந்த மருத்துவரை பார்க்க விடலை இவனை. அப்படிலாம் இருக்கு. ஆனா மாற்று அரசியல்ல இருக்கிறவங்க கூட மருத்துவரை பார்க்க வந்தா அனுமதி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஏன் இப்படி கிடைக்கல அப்படின்னு யோசிப்பேன். நிறைய முறை எல்லாம் உள்ளெல்லாம் உக்காருவாங்க. அப்போ நான் காலையில எழுந்த கூட சுத்தம் பண்ணுவேன், பின்னாலெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கழுவி அவங்க ஷூ காலையிலேயே அங்கங்க போயிட்டு அப்படியே நடந்து வருவாங்க. டீ எல்லாம் கொடுத்தோம்னா குடிச்சிட்டு அந்த கப்புகள் அங்கங்கேயே தோட்டத்துக்குள்ளேயே போடுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துலயே போடுவாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இது என்ன ஒரு வயசான அம்மா எல்லாம் சுத்தம் பண்ணுதுன்ற அந்த மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் கொரோனா காலத்துல உள்ள விட மாட்டேன்ட்டேன், கேட்டை பூட்டிட்டேன். என்ன மிரட்டுற மாதிரி கேக்குறாங்க.
நாங்க இத்தனை இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறோம், இத்தனை டிஎஸ்பி வந்துக்கிறோம், என்ன எங்ககிட்ட இப்படி பேசுறேன்னு. காக்கி யூனிஃபார்ம்மா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. நீ என்ன ரேங்க்ன்றதெல்லாம் நான் கண்டுக்கல. நீ ஒரு போலீஸ்காரம்மா, யூனிஃபார்ம்ல வந்துக்கிற, நான் பதில் சொல்றேன், நான் உள்ள விட முடியாது. அது என்கிட்ட பேசினேன், நீ போய் அங்க உட்கார், நீ அங்க உட்கார, ஆர்டர் போடுது அவங்களுக்கு உள்ள போறதுக்கு. வெளியே போப்பா, நான் கேட்டை பூட்டணும், யாரையும் உள்ள விட மாட்டேன். கொரோனா இது எல்லாம் தொத்துன்றாங்க, எனக்கே உடம்பு சரியில்லை, நானே ஒரு சுகர் பேஷண்ட்டு, நான் உள்ள விட முடியாது. நீ எங்கன்னா காவல் இருந்துக்கு, எத்தனை பேர்னா வெளியே போட்டுக்கோ, நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் பரோல மிரட்டுறாங்க என்கிட்ட. அரசு கொடுத்துக்குது, அது எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? நான் சொன்னேன், நீ பண்ணிட்டா கூட சரிம்மா, என் பையன் கூட அதான் சொல்லுவான், உள்ளெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்ன பின்னாடி அவங்க போனாங்க வெளியே. இப்படிலாம் மிரட்டுவாங்க. பார்க்க வரவங்கள ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அது ஒரு பீரியட் இருக்கும், அதையும் சகிச்சுக்கணும். உங்களுக்கு உள்ள இருந்தது அம்மாவுடைய அந்த அர்ப்பணிப்பு, இந்த போராட்டம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம மகன் நமக்காக அம்மா இவ்வளவு போராடுறாங்களே வெளியே. வழக்குல தோக்கும் போதெல்லாம் நான் யாரை பார்த்துமே அஞ்ச மாட்டேன். எனக்கு யாரை பார்க்கறது எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது இது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த நீதி அமைப்பு முறை தெரிய வருது இல்லையா நம்மளுக்கு. இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப போராடி தான் நம்ம வெல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா இந்த அமைப்பு முறை அப்படி சாமானியர்களுக்கானது கிடையாது அப்படின்றது. சாமானியர்களுக்காக நீதி அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது அப்படின்றது இருக்கு இல்லையா. இன்னைக்கு நிறைய நீங்க மீடியாலாம் வந்துட்டீங்க, மாற்று ஊடகங்கள் இருக்கு இன்னைக்கு, உடனே எல்லாம் வருது. அந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லையா. அரசு என்ன சொல்லுதோ அதுதான் ஊடகம் சொல்லிட்டு இருந்த காலங்கள் இருந்தது. அப்போ இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. மாற்று ஊடகங்கள் நிறைய கருத்துக்கள், மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு இடம் இருக்கு இல்லையா. அப்ப அப்படி இருந்த நான் சொல்றதே இந்த வழக்குக்கு பின்னால் தான் மீடியா இப்படி மார்ச்சினே நினைக்கிறேன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்ன யாரும் ஒத்துழைக்காதான் இருந்தாங்க எல்லாம். அதான் சொல்றேனே, அந்த ஒரு பேரை வச்சு இல்ல ஒரு தலைமுறையினுடைய மாற்றமா நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. நான் பிடிபடும் போது இருந்த தலைமுறை தாண்டி அடுத்து ஒரு தலைமுறை வந்தது இல்லையா. ஆமா, அந்த தலைமுறை வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல விகடனுடைய பங்களிப்பு தான் அப்ப ரொம்ப பெரிய பங்களிப்பு. நான் சொல்றது 2008 2009 நினைக்கிறேன், மன்னிக்கணும், 2009 என்னுடைய கடிதம் ஒண்ணு வந்து ஜூனியர் விகடன்ல போடுறாங்க. அப்ப ஆசிரியராக இருந்தவர் திருமாவேலன், அவர் தான் ஆசிரியராக இருந்தார். அப்ப என்னுடைய கடிதத்தை ஒண்ணு பிரசுரம் பண்றாங்க. அப்ப என்னன்னா எங்க எங்க சிறைக்கு ஏஜி ஆடிட்டிங்னு சொல்லுவாங்க. ஐஜி ஆடிட்டிங்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஏஜி ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ்ல இருந்து வருவாங்க, ஆடிட் வருவாங்க இல்லைங்களா. அந்த ஏஜி ஆடிட்டிங்க்கு வந்தவர் சூப்பரண்டை பார்த்து, நான் பேரறிவாளனை பார்க்கணும், வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் என்ன கூப்பிட்டு சந்திக்கிறோம். அப்ப அவரு சொல்றாரு, நான் உங்களுடைய ஜூனியர் விகடன்ல உங்களுடைய கட்டுரை படிச்சேன், உங்க அந்த கடிதத்தை படிச்சேன், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, இவ்வளவு உண்மைகள்லாம் இருந்திருக்குது, அது ஏன் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு கேட்டார். அப்ப நான் திருமாவேலனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஆனா ஒரே ஒரு முறைதான் நீங்க அந்த இவ்வளவு காலமாக இந்த ஊடகங்கள் நீண்ட காலமா எங்களுக்கு எதிராகவும் 17-18 வருஷமா நீ அநீதிக்கு துணையாகவும் இருந்துருச்சு. ஏன்னா அப்படிலாம் இருந்தது. அப்ப நீதிக்கு துணையா இல்ல, ஒரே ஒரு முறைதான் நீதியின் பக்கம் முதல் முறை நின்றுருக்கு. அதுக்கே இவ்வளவு பெரிய மாற்றத்தை பாக்குறேன். எப்போதுமே நீதியின் பக்கம் ஊடகங்கள் இருந்துருச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதினேன். ஆனா அதுக்கப்புறமா அதுல எந்த வகையிலும் விகடன் வந்து பின்வாங்கவே இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டு விகடன் குழுமம் முழுமையா எங்க கூட எங்க போராட்டத்தில் உறுதுணையா இருந்தாங்க.